ஏன்னா இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க நான் வந்து தேட்டரில் போயிட்டு கத்துறேன் அப்படி இப்படின்னு. அப்போ வந்து சாமியே சரணம் ஐயப்பா அப்படின்னு அதெல்லாம் வந்து ஐயப்பா வந்து என்கிட்ட வந்து சொல்கிறாரா? அந்த மயிர் நட்டுக்குது அந்த கூஸ் பம்ப்ஸ் அது தம்பி குண்டா. நான் பொதுவாகவே ஹீரோயின்ட்டெல்லாம் அவ்வளோவா பேச மாட்டேன். ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனில் சொன்னாங்க, சார் நான் உங்கள் கூட ஒரு செல்ஃபி எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. கூட 4 சீன் நடிச்சாலும் நறுக்கல் ஆகிடும், நம்மளுக்கு லைஃப் சேஞ்ச் ஆகிடும். இதுதாங்க உண்மை. இது வர முடியாது போ அப்படின்னு நான் என்ன போய் சொல்லு போ, நான் வர முடியாது போ, கேட்டு போ, சட்டெல்லாம் கேட்டேன்னு சொல்லிட்டு போ. கூடிய வரையில் இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும், எல்லா படத்திலும் நான் இருக்கணும், அதுதான் என் ஆசை. மனசார வாழ்த்துறேன். டாபருக்கும் ஆளி நாலு நானுங்கோ, பானைக்குள்ள யானை பூந்த கதையை கொஞ்சம் கேளுங்கோ. ஹாட் சுரேஷா மாறி இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். டாக் ஆஃப் த டவுன் இப்படின்னு சொல்லலாம். கூல் சுரேஷ் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம். வடக்குப்பட்டி ராமசாமி வடக்குப்பட்டி ராமசாமி வடக்குப்பட்டி ராமசாமின்னு ஊரெல்லாம் ஒரே பேச்சு, அதுதான் என் மூச்சு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எல்லா இடத்துலையும் நீங்கள் சூப்பராக எழுதியிருந்தீங்க. அந்த எழுதின அனைத்து நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. இன்றைக்கி இந்த படம் ஒரு பெரிய ஹிட்டாக இருக்குது அப்படின்னாக்க அதுக்கு பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள்லாம் காரணம். ஏன்னா இன்றைக்கி ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கனாக்க படம் ரிலீஸ் ஆனால் கூட உங்களோட ரிவ்யூ பார்க்குறாங்க, பார்த்துட்டு அவங்க நல்லா இருக்குதுன்னு சொன்னால் தான் போய் பார்க்குறாங்களே. சில பேர் அது மாதிரி இருக்காங்க. அப்படி நீங்கள் படத்தை நாளே பார்த்துட்டு காலையிலேயே இந்த படத்தை பற்றி நீங்கள் எழுதவும், அதை பார்த்துட்டு மக்கள் போய் பார்த்துட்டு அதை மறுபடியும் வெளியில் வந்து இந்த மாதிரி படம் நல்லாயிருக்கு, உங்களுக்குள்ளே ஒரு நடிப்பு திறமை இருக்கா அப்படின்றத நான் இப்போ தான் பார்த்துட்டு இருந்தேன், அதனால் சூப்பராக நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் ஒரு 4-5 படம் வடக்குப்பட்டி ராமசாமியை வச்சே எனக்கு வந்து கமிட் ஆகிருக்கு. அதற்கு இயக்குனர் கார்த்திக் யோகி சாருக்கு மிக்க நன்றி. ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனில் கூட சில பேர் என்கிட்ட சொன்னாங்க, என்னங்க சந்தான சார் உங்களை இந்த கலாச்சார், இதுதாங்க உண்மையான நட்பு. சும்மா மேடைக்காக சார் வந்து அவர் நல்லவர் வல்லவர் அப்படின்லாம் சொல்லாமல் உண்மை என்னவோ அதை வந்து ஓப்பனாக சொல்லிட்டு போகிறாரு. அப்படி அவர் உண்மையாக பேசுனதால தான் இன்றைக்கி வந்து அவர் இந்த இடத்துல நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான இடத்துல இருக்கார். ஏன்னா இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க நான் வந்து தேட்டரில் போயிட்டு கத்துறேன் அப்படி இப்படின்னு. அது நான் கத்துறலாம் இல்லைங்க. நிறையா பேர் ஏதோ தன்னறியாமல் பேசுகிறதாங்க அது. இப்போது முருகனுக்கு வேல் குத்துவோம் இல்லையா, நம்மளை அறியாமல் சொல்கிறது தான் வெற்றிவேல் முருகனுக்கு அப்படின்னு. பக்கத்தில் இருக்காள் இதை சொல்லுப்பா அப்படின்னா சொல்கிறாங்க. இல்லை, நம்மளை அறியாமலே ஆடியன்ஸை பார்த்தவொன்னே அவங்க என் மேலே வச்சுருக்க ஒரு பாசத்தில் சொல்கிறது இருமுடி கட்டுவோம். அப்போது வந்து சாமியே சரணம் ஐயப்பா அப்படின்னு அதெல்லாம் வந்து ஐயப்பா வந்து என்கிட்ட வந்து சொல்கிறாரா இப்படி சொல்லுப்பா அப்படின்னு நம்மளை அறியாமலே சொல்கிறோம். அந்த மாதிரி தான் ரசிகர்கள் என் மேலே வச்சுருக்க பாசத்தில் அன்பில் அவங்க ஒரு குரலை கொடுக்குறாங்க. அதை வந்து என்ன அறியாமலே அந்த மயிர் நட்டுக்குது அந்த கூஸ் பம்ப்ஸ் அது வந்து என்ன அறியாமலே சொல்லிடுறேன் நான். ஸோ அதுதான் அது. அதனால் நான் வந்து ஏதோ வாலண்டியாக அதை சொல்லி அதை பண்ணணும் அப்படின்றதுலாம் இல்லை. நான் இன்னமும் சொல்கிறேன், பிக் பாஸுக்கு அப்புறம் நான் முடிஞ்ச அளவுக்கு என்னை மாற்றிக்கிட்டு தான் வரேன். அது சில இடத்துல மாற முடியுது, சில இடத்துல மாற முடியல. தம்பி குண்டா இட் இஸ் பிரசாந்த், எனக்கு மாமா பொண்ணாக நடிச்சிருக்க ஜாக்லின், நட்டி மிக்க நன்றி நட்டி. ஃபஸ்ட் நாள் நான் கமிட் ஆகிறப்போ டைரக்டரும் நட்டியும் சொன்னாங்க, இந்த படத்துக்கு அப்புறம் நீ தேட்டரில் போய் கத்துறதை விட்டுட்டு உன்னை பார்த்து ஸ்க்ரீனில் உன்னோட விஷுவலை பார்த்ததுக்கப்புறம் ஆடியன்ஸ் வந்து உனக்கு வந்து குரல் கொடுக்கணும், அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் பொதுவாகவே ஹீரோயின்ட்டெல்லாம் அவ்வளோவா பேச மாட்டேன். ஆனால் அவங்க அவ்வளோ பெரிய ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனில் சொன்னாங்க, சார் நான் உங்கள் கூட ஒரு செல்ஃபி எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அது என்னால் மறக்கவே முடியல. ஏன்னா அவங்க அந்த என் தலைவன் எஸ்டிஆர் அவர்கள் கூட நடித்தவங்க, தனுஷ் சார் கூட நடித்தவங்க, இன்றைக்கி என் நண்பர் சந்தானம் கூட நடித்தவங்க. அவங்க என்னை பார்த்து இந்த ஒரு வார்த்தை சொன்னாங்க. அது வந்து கண்டிப்பாக கல்வெட்டில் எழுதி வச்சுட்டு நான் பக்கத்திலே உட்காந்துப்பேன். இன்றைக்கி அவ்வளோ அழகாக கருப்பு ட்ரெஸ்ஸில் வந்திருக்காங்க, பிளாக் ரோஸ். உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றி. நான் ஒரு படம் அந்த படத்தோட பேர் சொல்ல வேணாம், அந்த படத்தோட இயக்குனர் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்களை வந்து அந்த படத்தில் கமிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சத்தியமாக தாயின் மீதானே சொன்னாங்க. கண்டிப்பாக அவங்க அந்த டேரக்டர் ஃபோன் பண்ணும்போது என் பேரை சொல்லி தான் பண்ணுவார். அதை நான் இப்போ அந்த எந்த டேரக்டர்னு சொல்லிடுவேன், அது வேறு விதமாக நீங்கள் கொண்டு போயிடுவீங்க. மற்றபடி சேஷு, எம்எஸ் பாஸ்கர் சார் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. எடிட்டர்ஸ் என்ன உள்ளவங்க எல்லாருக்கும் நன்றி. டாபருக்கும் எப்படி
ஆபருக்கும் டாபருக்கும் ஆளி நாலு நானுங்கோ, பானைக்குள்ள யானை பூந்த கதையை கொஞ்சம் கேளுங்கோ, வேப்ப மரம் புளிய மரம், அதுக்கு என்னப்பா மறந்து போச்சா, அண்ணங்கிட்ட பேசுங்கோ, வடக்குப்பட்டி ராசா இந்த ராமசாமி தானுங்கோ. நன்றி நன்றி நன்றி, நல்ல வேலைப்பா, விசில் அடித்து கை தேட்டிட்டீங்க, நன்றி. டிக்கில் வேணாவிலே பண்ண, டிக்கில் வேணாவிலே கோச்சிக்கினேன். என்னப்பா என்ன 13 நாள் கேட்டு 3 நாள் தான் வச்சு இது பண்ணிக்கிறீங்கன்னு ரொம்ப சண்டை. நான் என்ன அடுத்த படம் பண்ணிக்கலாம், நான் என்னதான் அடுத்த படம் பண்ண போறீங்க, 2-3 படம் விட்டேன் தெரியுமா உனக்கு, நீ கேட்ட தேதியெல்லாம் மாறி மாறி கொடுத்துட்டேன், எல்லாத்தையும் இல்லைன்ட்டு பாப்பா அப்படின்னு மூட் அவுட் ஆகி போச்சு ரொம்ப. சரி அடுத்த படத்தில் பண்ணிக்கலாம், நீ எங்கே அடுத்த படத்தில் பண்ண போகிறேன்ட்டு விட்டேன். அதுக்கப்புறம் இந்த படத்தில் கூப்பிட்டு பேசும்போது ஒரு பக்கம் ஒரு சந்தோஷம், இது நிஜந்தானா, எதிரே நம்மளை கவுத்துருவார். 13 நாள் அதில் கேட்டார், இதில் ஒரு 35 நாள்றாரு, 40 நாள்றாரு, நம்பி வர படம் வந்தால் கம்மிட் ஆகலாமா வேணாமா. சந்தானம் படம் நடித்த படம் கூட 4 சீன் நடித்தாலும் நறுக்கல் ஆகிடும், நம்மளுக்கு லைஃப் சேஞ்ச் ஆகிடும். இதுதாங்க உண்மை. சந்தானத்தை கூட நடித்தேன்னா எனக்கு லைஃப் அப்படின்றது என் மனசு பாதிக்குது. ஏற்கனவே சின்ன சின்ன வேஷங்களாக பண்ணிட்டு வந்தேன், இதில் நல்ல வேஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒரு இது எனக்கு டவுட்லேயே தான் இருந்தது. அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. படத்தில் நிறைய நாள் ஒர்க் பண்ணேன், நிறைய சீன் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் ஜாலியாக கலகலான்னு படம் போய் சில பேர் திட்டுவேன் நான், இல்லை மணி நான் அது இப்போதைக்கு நான் வர முடியாது போ அப்படின்னு. நான் என்ன போய் சொல்லு போ, நான் வர முடியாது போ, நான் கிளம்பிட்டேன், நான் கேட்டேன் போ, சொட்டெல்லாம் கேட்டேன்னு சொல்லிட்டு போன்னு. நான் வானா ஏன்னா அப்படி பண்ணேன். அது மாதிரி இது எல்லாமே இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சும் போது சந்தோஷமாக இருக்கும், மனநிலை இருக்குது. இந்த தயாரிப்பாளர் மேலும் மேலும் பல படங்கள் பண்ணணும், மேலும் மேலும் இந்த படத்தில் நடித்த அத்தனை பேரும் மேலும் மேலும் உயரணும். சந்தானம் கூடிய விரைவில் இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும், எல்லா படத்திலும் நான் இருக்கணும், அதுதான் என் ஆசை. மனசார வாழ்த்துறேன். ஹீரோயின் சூப்பருங்க, மேகாவேஷ் கலக்கல் அந்த பந்தாங்க இந்த சீன்லாம் கிடையாது. அவங்க பாட்டுக்கு உட்காந்து ஜாலியாக பேசினே இருப்பாங்க. அதாவது முக்கியமான விஷயமா இருந்தால் இதை தேவையான பேசுவாங்க, அவ்வளோதான். அந்த மற்றபடி செல்ஃபோனை வச்சுக்கினேன் அவங்க பாட்டுங்க. அவங்க அம்மா அவங்களும் ரொம்ப நல்ல டைப்பு. எல்லாம் நான் போகும்போதெல்லாம் பஜ்ஜி போண்டா வடையெல்லாம் வாங்கிட்டு போய்க்கிறேன் எல்லாருக்கும். ஷூட்டிங்க்கு லேட்டாக திட்டு வாங்கிக்கினேன், இருந்தாலும் சுட சுட எல்லாருக்கும் அதெல்லாம் வாங்கிட்டு போயிருக்கிறேன். ரொம்ப நன்றி. கூல் சுரேஷ் அதிர்த்தி இல்லை சொல்லிட்டேண்ணா, சொல்லிட்டேன். ஸ்கூல் சுரேஷ், பிரசாத், ஜாக்லின் எல்லாருக்கும், இந்த மேடையில் இருக்க அத்தனை பேருக்கும், யாருக்காவது என்னுடைய நடித்த நடிகர், இந்த படத்தில் எங்களோட நடித்த நடிகர் யாருக்காவது மறந்து போயிருந்தாலோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாம் சேர்ந்து ஒரு அருமையான ஒரு படத்தில் நடிச்சிருக்கோம், ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் மேலும் மேலும் வளரணும். வாங்கின எல்லா ஓவர்சீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் ஒருத்தர் கூட ₹1 கூட நட்டமாகாமல் எல்லாருமே ப்ராஃபிட் ஜோனில் இருக்காங்க. எல்லா டெரிட்டரியும் தமிழ்நாட்டில் வாங்கின, இந்தியாவில் வாங்கின எல்லாருமே சூப்பராக இருக்காங்க. இதை விட ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் என்னென்னா, என்றைக்குமே தேட்டர்கள் ஆதரிக்கிற படங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரேராக தான் நடக்கும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் F&B சேல்ஸ், அதாவது ஃபுட் அண்ட் பெவரேஜ் சேல்ஸ் அப்படிங்கிறது பொங்கல் படங்களுக்கு 80% இணையாக ஃபுட் அண்ட் பெவரேஜ் சேல்ஸ் நடந்திருக்குது அப்படிங்கிறது ஃபேக்ட். இதெல்லாம் மாற்ற முடியாது நம்ம, ஃபேக்ட்டு. கேன்டீன் சேல்ஸு, கேன்டீன் வியாபாரம். அப்போ யோசிச்சுக்குங்க, ஒரு க்ளீனான என்டர்டெய்னர். நான் திருப்பியும் சொல்கிறேன், எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான், என் நண்பனுடைய டிக்கிலோனா இதே மாதிரி தேட்டரில் ரிலீஸ் ஆயிருந்தா என்ன பண்ணியிருக்கும் அப்படிங்கிறத நான் யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். இதை விட இதுக்கு ஈக்குவலாக நிச்சயமாக ஒரு வெற்றி அடைஞ்சிருக்கும். பட் எல்லாருமே கடவுள் ஒரு விஷயத்தை காக்க வைக்கிறார் அப்படின்னா, ஏதாவது ஒரு ட்விஸ்ட்டு, ஒரு டேர்னிங் பாயிண்ட்டை கொடுத்து ஒரு கிளைமேக்ஸ்க்கு ஒன்று ரெடி பண்ணுறாருன்னு அர்த்தம். இந்த படத்தோட கிளைமேக்ஸ் மாதிரி. அது மாதிரி கார்த்தியை இதுக்கு தயார் பண்ணி அத்தனை தடையும் அவனுடைய வில் பவர்னால் உடைச்சது. சேஷ் ஒன்று சாக்கடையில் விழுந்தார் அந்த வயசில். இன்னைக்கு பரதநாட்டியத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். சேஷ் ஒன்று அந்த பல்ட்டி அடித்த சாக்கடையில் அவர் வயசுக்கு உழுந்து ஒரு ஷாட் ஓகே ஆகிறதுக்கு உழுகிறதெல்லாம் இருக்குல்ல. மிகப்பெரிய காமெடியனுக்கு சற்றும் சளைக்காமல் அவருக்கு சம்பளம் தரணும். ஒரு முழு கேரவன் அவருக்கே இருந்து 10 அசிஸ்டண்ட் போட்டு பல லட்சம் ரூபாய், பல கோடி ரூபாய் அவர் சம்பாதிக்கணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேன். அவ்வளோதான்.